ஒரு ஒரு டிவைன் ஃபீலிங் குடுக்கும். இந்த படம் பார்த்தீங்க அப்டின்னா, நிஜமாவே சொல்றேன். அந்த எமோஷனல் பிளஸ் அந்த டிவைன் ஃபீலிங் இல்லாம யாருமே இந்த படத்த விட்டு வெளியவே வர முடியாதுன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட டிக்கெட் பண்ணிட்டு, கண்டிப்பா நீங்க போய் இந்த படத்த பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆபாச காட்சிகளோ, ஒரு ஒரு எப்டி சொல்றது? ஒரு டபுள் மீனிங் ஜோக்ஸோ அந்த மாரி எதுவுமே இல்ல இந்த படத்துல. அ தனுஷோட ஆக்டிங் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நல்லா எந்த விதமான ரோல் குடுத்தாலும் நடிப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல வந்து நடிக்கணும் அப்டின்னா, அவர் சொல்லவே தேவையில்ல. சூப்பரா பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து எப்டி சொல்லலாம்? ஒரு நேஷனல் அவார்ட் கூட குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு என்னோட திங்கிங்கு. ஒரு 2, 3 சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே 100% 200% வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து நிரூபிச்சிருப்பாரு இந்த ஸ்க்ரீன்ல. நெறைய ஹோம்வொர்க் போயிருக்கும். அஃப்கோர்ஸ் சேகர் கமுலா சார் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நெறைய பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஆளு. அவரு பார்த்தீங்க அப்டின்னா, எமோஷனலியும் சரி, அந்த ஒரு 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 டயலாக் கன்வே பண்றதும் சரி, அந்த ஒரு ஒரு பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்க? எதுவுமே தெரியாம அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தெரியாம இருப்பாங்க இல்லைங்களா? அது கரெக்ட்டா மேக் பண்ணி மேட்ச் பண்ணி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு 2, 3 விஷயங்கள்லாம் வரும். அவர் பிச்சைக்காரன் அவருக்கு வந்து ஒரு கை வந்து இப்படியே தான் இருக்கும். இந்த கை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா உடைச்சு விட்டுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சீன்ல கூட அவர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணவே கிடையாதுங்க. அவருக்கு அது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அ ஒரு இந்தியாலயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆக்டர்ஸ் தான் இந்த மாரி ரோல்ஸுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுல ஒன் ஆஃப் த சார் வந்து தனுஷ் சார் அவரு. நெறைய ரோல் பண்ணியிருக்காரு. அசுரன் அதெல்லாம் நெறைய பண்ணியிருக்காரு. இந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பிச்சைக்காரன் படத்துல விஜய் ஆண்டனி பார்த்திருப்போம். அதை விட ஒன் ஸ்டெப் எஹெட் போயிருக்கிறாங்க இந்த படத்துல. தனுஷ் சார வச்சுட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ பிச்சைக்காரங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்களோட பத்தி எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இவரோட சொல்லலாம். இந்த படத்த சொல்லலாம். இந்த படம் வந்து இந்த மசாலா மீட்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் குடுக்கறதுக்கு வேண்டி நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா சார் பத்தி சொல்லவே வேணாம். அவரு குடுத்த ரோல்ல பார்த்தீங்கன்னா, அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். நீங்க அந்த ரோல் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க இந்த ரோல் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் போஸ்டர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இன் பண்ணிட்டு பிளேசர்ஸ் போட்டு வருவாரு. ஸோ ஒரு 50% நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவர் எந்த மாரி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரு தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட்டு பிச்சைக்காரனா இருந்து எப்படி அவரும் கோட் போட்டு நிப்பாரு. அவரு என்ன மாரி வந்து வரலான்னு நீங்க வந்து யூகிச்சுக்கலாம். இதுல மெயினான விஷயம் இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய யாரு அப்படின்னா, தேவி ஸ்ரீ பிரசாத். தேவி ஸ்ரீ பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு நெறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டாரு. நம்ம இதுல தமிழ்ல, தெலுங்குல எல்லாத்துலயும் மியூசிக் பண்ணிட்டாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பிஜிஎம் வந்து கண்டிப்பா வந்து பேசப்படுங்க இந்த படத்துல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல எப்படி சொல்றது? ஒரு எமோஷனல்